ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது, பிஜேபியின் அரசியல் நாடகம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்று கூறினார். சட்டசபை தேர்தல்கள் எப்போதெல்லாம் நடைபெறுகிறதோ பிஜேபி அப்போதெல்லாம் இதுபோன்ற நாடகத்தை அரங்கேற்றும் என்று அவர் குறை கூறினார். மக்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கார்கே குறிப்பிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா, தற்போதைய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை என்பதை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறினார். நாடாளுமன்றத்தில் அதனை கொண்டு வரும்போது எதிர்க்கட்சிகள் அது பற்றிய விவரங்களை பெற்று எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றார். ஆம் ஆத்மி நிர்வாகி சந்தீப் பதக் இது ஒரு பொய்யான வாக்குறுதி என்று கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 4 மாநில தேர்தல்களை ஒன்றாக நடத்த முடியாதவர்கள் எப்படி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவார்கள் என்று கேள்வி எழுப்பினார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர்களில் ஒருவரான மிருத்யுஞ்சய் திவாரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் ஸ்டண்ட் என்று கூறியிருக்கிறார். மாநில கட்சிகளை காணாமல் செய்வதற்கான சதிவேலை இது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.